என்னை திட்டுறதுக்காகத்தான் நீங்க வந்து கூட்டம் நடத்துறீங்க, என்னை திட்டுறதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்றாரு விஜய். இந்த வந்திருக்காளில் எவருக்காவது விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடும், தயவுசெய்து அவருக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுங்க. இதுல ஒரே ஒரு கட்டுரை படிக்க போறோம். எதுக்காக இந்த புத்தகத்தை படிங்கன்னு சொல்றேன்னா, ஒரு மாநாடு என்பது எப்படி நடைபெறும் அப்படின்னு புத்தல் 10 கட்டுரை இருக்கு. மாநாடு என்பது சாயந்தரம் 4:45 மணிக்கு கூடி ஒரு மேடையில குறுக்க ஓடி துண்டெல்லாம் தூக்கி போட்டு 15 நிமிஷம் பேசிட்டு 5:15 மணிக்கு முடிக்கிற மாநாடு இல்ல. இப்ப புதுசா ஒரு பதட்டம் கிளம்பி இருக்கு. அது 75 ஆண்டுகால திமுக பவள விழாவின் அறிவு திருவிழா இல்ல, வாரிசை கொண்டு நிப்பாட்டுவதற்காக உதயநிதிக்காக நடத்துற விழா அப்படின்னு ஏன் அதை சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்குது. எங்களுக்கு அது 4 வருஷம் முன்னாடியே தெரியும். நீங்க அதை இப்ப சொல்றதுக்கு வந்து அவன் இப்பதான் கன்ஃபார்ம் பண்றான். ஆகா, உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் போல இருக்கு. என்னடா படின்னு சொல்றதை விடவே மாட்டேங்கிறாங்க. அண்ணா சொன்னாரு படின்னு, அடுத்து வந்த கலைஞர் சொன்னாரு படின்னு, அடுத்து இப்ப இருக்கிற ஸ்டாலின் சொல்றாரு என்ன வேணாலும் பண்ணு, நான் என்ன வேணாலும் செய்யறேன், எப்படியாவது படிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து வர்ற ஆளு மறுபடியும் அறிவு திருவிழா நடத்தி படிக்கிறாங்களே, இவங்க படிக்கிற விட மாட்டாங்க போல. அப்ப நம்ம என்ன செய்யறதுங்கிற கேள்வி இருக்குல்ல. என்னை திட்டுறதுக்காகத்தான் நீங்க வந்து கூட்டம் நடத்துறீங்க, என்னை திட்டுறதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்றாரு விஜய். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு தடவை ஏன் 2 புத்தகம் வாங்க வச்சோன்னா, இந்த வந்திருக்காளில் எவருக்காவது விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடும், தயவுசெய்து அவருக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுங்க. இதுல ஒரே ஒரு கட்டுரை படிக்க போறோம். இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காருல்ல, அந்த அறிக்கையில ஒரே ஒரு கேள்வி. விஜய் கிட்ட யாராவது போய் 50 குழுனா என்ன, என்பேராயம்னா என்னன்னு கேட்டிருக்கேன். பதில் சொல்லி போட்டு அதுக்கு ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். நம்ம ஒரு பயங்கரமான தீவிர இலக்கியவாதி ஒருத்தன் எழுதி கொடுக்குறான். நசுங்காத நாகரிகம்லாம் அறிக்கை எழுதுறாங்க. எனக்கு ரொம்ப நாளாவே ஜெயமோகன் மேலதான் சந்தேகம், அவராத்தான் இருக்கும் போது. ஏன்னா இந்த நசுங்காத நாகரிகம்லாம் அவர் தானடா எழுதுவாரு, நசுங்காத நாகரிகம்லாம் எழுதுறீங்க அப்படின்னு. நீங்க நினைச்சு பாருங்க. எதுக்காக இந்த புத்தகத்தை படிங்கன்னு சொல்றேன்னா, ஒரு மாநாடு என்பது எப்படி நடைபெறும் அப்படின்னு புத்தல் 10 கட்டுரை இருக்கு. மாநாடு என்பது சாயந்தரம் 4:45 மணிக்கு கூடி ஒரு மேடையில குறுக்க ஓடி துண்டெல்லாம் தூக்கி போட்டு 15 நிமிஷம் பேசிட்டு 5:15 மணிக்கு முடிக்கிற மாநாடு இல்ல.